ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸினுடைய அடுத்த சம் பார்ப்போம். 6x square minus 13x plus 6 is equal to 0. இப்போ இதில் ஏயினுடைய வேல்யூ 6, பியினுடைய வேல்யூ -13, சியினுடைய வேல்யூ 6. இப்போ ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 இன்ட்டு 6, ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன கிடைக்கும்? எனக்கு 36 வந்திருக்கு. இப்போ அந்த 36-ஐ ரெண்டு நம்பருடைய ப்ராடக்டா எழுதணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா 36 வருது அப்படிங்கிற பாசிபிலிட்டி பார்ப்போம். -9 -4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு 36 வந்துடும். அடுத்தது 9 4 அப்படின்னு எழுதினீங்கனாலும் எனக்கு 9 4 36 கிடைச்சிரும். அடுத்தது 1 × 36 அப்படிங்கிறது எனக்கு 36 கிடைச்சிரும். -1 × -36 அப்படிங்கிறதும் கிடைக்கும். 2 × 18 அப்படிங்கிறது கிடைக்கும். -2 × -18 அப்படிங்கிறதும் கிடைக்கும். அடுத்தது 3 × 12 கிடைக்கும். -3 × -12 அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் 36 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு 36 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. ஆனால் என்ன நான் எடுத்துக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கிற ரெண்டு நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும் எனக்குன்னா -13, பியினுடைய வேல்யூ -13 கிடைக்கணும். அப்படின்னா அது எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத தவிர மீதி எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஸோ மல்டிப்ளை பண்ணா +36 வந்துடணும், ஆட் பண்ணா -13 வரணும் அப்படிங்கிறது இதுதான். அப்போ நான் ரெண்டு ப்ராடக்டா எழுதிட்டேன். அடுத்தது -9 -4 அதை தான் அப்படியே எழுதிக்கிறேன். ஏயினுடைய வேல்யூவால டிவைட் பண்ணுங்க. ஏயினுடைய வேல்யூ வந்து 6. அப்போ இங்கேயும் by 6, இங்கேயும் by 6. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 3 3s are 9, 2 3s are 6. 3ஆல கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை 2ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s 3 2s வந்துருச்சா? இப்போ நான் ஃபேக்டர் எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டரோட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? எனக்கு டினாமினேட்டரோட எக்ஸ் ஆட் பண்ணா 2x வந்துருச்சு. இந்த 2 வந்துருச்சு. அடுத்து -3 இன்டூ அடுத்ததுக்கு வரும்போது டினாமினேட்டர் தான் இருக்கணும். 3x -2 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு ஃபேக்டர் கிடைக்கும் குவாட்ராட்டிக்ங்கிறதுனால. தனித்தனி ஃபேக்டர் 0 பண்ணுவோம். 2x - 3 is equal to 0 அல்லது 3x - 2 is equal to 0. 2x is equal to 3, x is equal to 3/2. இதில் 3x is equal to 2, x is equal to 2/3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸனுடைய சொல்யூஷன் என்னென்ன வரும் அப்படின்னா 3/2 அப்படின்னு ஒரு சொல்யூஷன், 2/3 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் சொல்யூஷனாக வரும். சொல்யூஷனா என்ன அப்படின்னா தீர்வு அப்படிங்கிறது எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ என்ன இருக்கோ இங்கே 0 இருக்கு, 0 கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற முறையில் போடுறது. இது புரியுதா? ரைட். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு தான் வரணும். நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைனாலுமே கூட அதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்து தான் நம்ம அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு சம் பாருங்க. ஏதோ ஒரு வேல்யூ நம்ம வேணால் எடுத்துக்கலாம். எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். சரி 5/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபேக்டரைஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ முதல்ல இது குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இல்லை. குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் x² டேர்ம், அப்புறம் x டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே x² இல்லை. முதல்ல x² ஆகுதான்னு பார்ப்போம். என்ன செய்யணும்? இங்கே எல்சிஎம் எடுக்கணும். x × x + 1 எடுத்துட்டேன். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்.
x plus 1 into x plus 1, x plus 1 the whole square, plus plus x into x square is equal to 5 by 2. இது a plus b whole square expand பண்ணும். a square plus b square, 1 square value 1 plus 2 into a into b, 2x into 1 தான், plus x square by, இங்க x க்கு அப்புறம் ரெண்டு டேர்ம் இருக்கு, ரெண்டு டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். x square plus x is equal to 5 by 2. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ மொத்தம் எவ்வளோ வரும் எனக்கு? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 by 2 இப்படி கிடச்சி. அடுத்து என்ன செய்யணும்? நான் இது இன்னும் அந்த ஃபார்முக்கு வரல, நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு வரல. ஏன்னா ஈக்குவல் அந்த பக்கம் 0 கிடைக்கிற மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். இது 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 மூணுலையுமே இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன வரும்? 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2. ஸோ 2 into 2 4x ஸ்கொயர், 2 into 2x 4x பிளஸ் 1 into 2 2 ஈக்குவல் டு, இதால அங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5னால ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5x ஸ்கொயர் பிளஸ் 5x. ஸோ 5x ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, அடுத்து ப்ளஸ் போட்டு 5x மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ இந்த பக்கம் என்ன வந்துடும் எனக்கு? 0 ஈக்குவல் டு 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x இருக்கு. இந்த ப்ளஸ் 4x ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மைனஸ் 4x ஸ்கொயர், ப்ளஸ் 4x அந்த பக்கம் போனால் மைனஸ் 4x, ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2. அவ்வளோதான். இப்போ அடுத்தது 5x ஸ்கொயரில் 4x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா என்ன வரும் எனக்கு? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். 5xல 4x போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் எனக்கு? ப்ளஸ் ஒரு எக்ஸ் கிடைக்கும். அடுத்தது மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கோம். இனிமேல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஏயினுடைய வேல்யூ 1, பியினுடைய வேல்யூ 1, சியினுடைய வேல்யூ மைனஸ் 2. ஸோ ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 2. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? மைனஸ் 2 கிடைக்கும். இப்போ இதை ரெண்டு நம்பருடைய ப்ராடக்டா எழுதணும். ஆட் பண்ணா பிளஸ் 1 வரணும். இப்போ இப்படி எழுதலாமான்னு பாருங்க. 2 இன்ட்டு மைனஸ் 1 போடுங்க, மைனஸ் 2 வந்துடும். 2ல 1 போயிடுச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 கிடைச்சிரும். அப்போ இப்படி எழுதிக்கணும். இனிமே ஏயினுடைய வேல்யூ 1, அதான் டிவைட் பண்ணும். ஸோ 2 மைனஸ் 1 பை 1 போடுங்க. அவ்வளோதான். இனிமே டினாமினேட்டரோட எக்ஸை சேர்த்து ஃபேக்டர் எழுதணும். எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வந்துடும். அடுத்து இங்கே வரும்போது எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டரும் தனித்தனியாக 0 போடுங்க. எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2, எக்ஸோட வேல்யூ 1. அப்போ இதுக்கு சொல்யூஷன் மைனஸ் 2,1 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குவாட்ராட்டிக்கா இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி குவாட்ராட்டிக்கா வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், காரணிப்படுத்துதல்ல போடணும் அப்படிங்கிறது நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அழிச்சிடுறேன். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ப்ராப்ளம்ஸும் வந்திருக்கும், ஒர்க் ப்ராப்ளமும் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்ப்போமா?
if sum of a whole number and its reciprocal is 10/3. Find the numbers. Find the number. அது இல்லைனா போதும், ஒரு நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். Find the numbers அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முழு எண்ணையும் அதனுடைய தலைகீழியையும் கூட்டினால் 10/3 வரணும். ஒரு மிகை எண்ணையும் ஒரு மிகை முழுன்னு சொல்லுவாங்க, ஹோல் நம்பர்னா மிகை முழு. ஒரு மிகை முழுவையும் அதனுடைய தலைகீழியையும் கூட்டினால் 10/3 வருகிறது எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் அதனுடைய அர்த்தம். கொஸ்டின் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பேன், தமிழ்லையும் சொல்லிடுறேன். ஒரு மிகை முழுவையும் அதனுடைய தலைகீழியையும் கூட்டினால் 10/3 வருகிறது எனில் அந்த எண்களை காண்க அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். ரைட். இப்போ எனக்கு நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், அந்த முழு எண் எக்ஸ் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கிலீஷ்லேயே சைட்லேயே எழுதி போடுறேன், பார்த்துக்கங்க. லெட் the number be x அப்படின்னு அர்த்தம். therefore அதன் தலைகீழி 1/x. இதை நான் இங்கிலீஷ் எழுதிடுறேன். therefore reciprocal is 1/x. இது ரெண்டுமே தமிழ் மீடியத்தில் இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்கனால எழுதுறேன். இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணால் எனக்கு 10/3 வரும். எக்ஸ் பிளஸ் நம்பர் எக்ஸ் அதனுடைய தலைகீழி 1/x. இந்த கூட்டின என்ன கிடைக்குது, எனக்கு 10/3 கிடைக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது படி நான் எழுதிட்டேன். இப்போ சமன்பாடு அமைக்கணும், நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லை. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றணும். என்ன செய்யணும், முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். எக்ஸ் இங்கே எதுவுமே இல்லை, நான் ஆனால் எக்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டர் எக்ஸ் இருக்குது, ஒன்றும் இல்லை, ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10/3. ஸோ போன சம் மாதிரியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் அந்த பக்கம் போயிடும், 10x. இப்போ 3x ஸ்கொயர் இந்த பிளஸ் 10x ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, மைனஸ் 10x வந்துடும். இந்த பிளஸ் 10x வந்துருச்சு, பிளஸ் 3 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ அந்த குவாட்ராட்டிக்னுடைய ஜெனரல் ஃபார்முக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -10, சியோட வேல்யூ 3. ரைட். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3 எவ்வளோ வரும், எனக்கு 9. இப்போ 9 ரெண்டு நம்பருடைய ப்ராடக்டா எழுதணும். ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்றேன், அதனால 9. -1 × -9 இது எழுதலாம். நிறைய நம்பர் கிடைக்கும் 9 வரும்போது. 1 × 9, -1 × -9, 3 × 3 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். அதுல நமக்கு எது வரும் அப்படின்னா -1 to -9 மட்டும் தான் வரும். ஏன்னா அதை பிளஸ் பண்ணீங்கன்னா தான் எனக்கு -10 கிடைக்கும். அதனால ரைட். இப்போ -1 எழுதிட்டா -9 எழுதிக்கிறேன். ஏவால டிவைட் பண்ணணும், /3/3. ஸோ இப்போ என்ன ஒரு ஃபேக்டர் எழுதும்போது 3x - 1 அப்படின்னு வரும். இதோட எக்ஸை சேர்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. 1 3 3 3, அதாவது இந்த ஃபேக்டர் வந்து -3/1 வரும். x - 3 இஸ் ஈக்குவல் டு 0. 3x - 1 அப்படிங்கிற ஃபேக்டர் 0வா வரலாம், x - 3 அப்படிங்கிற ஃபேக்டர் 0வா வரலாம். 3x இஸ் ஈக்குவல் டு 1னா எக்ஸினுடைய வேல்யூ 1/3 வரும், இங்கே எக்ஸினுடைய வேல்யூ 3 வரும். இது ரெண்டுல நான் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா கொஸ்டின்ல இருக்கு. என்ன எண், எனக்கு முழு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/3ங்கிறது ஹோல் நம்பர் கிடையாது, அதனால 1/3 விட்டுடு. அப்ப எக்ஸினுடைய வேல்யூ 3. therefore முழு எண் அப்படிங்கிறது எடுத்தா என்ன கிடைக்கும், எனக்கு 3.
therefore number is 3 அப்படிங்கிறது ஆன்சர் இதுக்கு. புரியுதா? ஸோ இப்போ ஃபேக்டரைசேஷன்ல இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் வர்றது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத சொல்றேன் உங்களுக்கு.